அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விலாக் போடுறேன். பரவச உலகம் போனோம், அந்த வீடியோ போடுறதை நான் மறந்துட்டேன். சரி, போகிறதுக்கு முன்னே நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நைட்டே ரிமூவ் பண்ணிட்டேன். நைட்டு வந்து பார்த்தா இங்கே எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. புளிசோறு செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெங்காயம் அது இதுன்னு சொல்லி அறுத்துட்டு இருந்தாங்க. காலையில் 7 மணி ஆச்சுன்னா 7 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகி வந்துட்டேன். அவங்க இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சன்லைட் எல்லாம் வந்துருச்சு, செம்மையாக இருந்துச்சு அன்றைக்கி. சரி, புளிசோறும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இருந்தோம். காருக்கு வெயிட்டிங் தான் பண்ணிட்டுருந்தோம். காரும் சரி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் வந்துருச்சு. சரி, லக்கேஜ் எல்லாம் போட்டு விட்ருலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பிரதருங்க எல்லாம் லக்கேஜ் போட்டுட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு வேறு விட்டுட்டு போகிறது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, கசின் எல்லாம் ஃபஸ்ட் டைமாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சுற்றி போட்டு நம்மளுக்கு நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. சரி, பெட்ரோலும் அடிச்சுட்டு வண்டிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஜாலியாக பாட்டுங்க போட்டு அஜினர் வில்லுன்னு தான் ஃபஸ்ட்டு போட்டோம். அது ஃபஸ்ட்டு பாட்டு போட்டேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சஃபருக்கு இதுவாக படிச்சுட்டுனா நம்ம பாட்டு போட்டு அப்புறம் தான் கிளம்புனோம். சரி, ஒரு 2-3 ஹவர்ஸ் என்னமோ நம்ம வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே ஒரே ஒரு அவசரமாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு உள்ளே போய் நம்ம ஃபஸ்ட்டு விளையாடணும் அப்படின்னு தான். அவ்வளோ நேரத்துக்கு அங்கே யாருமே இல்லை, லேட்டாக தான் வருவாங்க போல். நம்மளுக்கு அவசரமே எங்கே போனாலும், ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு விட்ருக்காங்க. சரி, போய் பார்த்தோம், வெயிட் பண்ண சொன்னாங்க. ஒரு பிக் பிடிச்சிக்கிட்டு டிக்கெட் கொடுத்தாங்க. ஜாலியாக கையில் போட்டு உள்ளே போயிட்டோம். ஒரே ஜாலியாக உள்ளே கிளம்பிட்டாங்க. நம்ம பேக்கெல்லாம் செக்கிங் பண்ணாங்க. சாப்பாடெல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, செக்கிங் பண்ணிட்டு நாம் தாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போனது, யாருமே இல்லை. நாம் தான் ஃபஸ்ட்டு போய் டோர் திறந்தோம். ஒரே ஜாலி தான் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு அமுச்சு விட்ருக்காங்களா, எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து விட்டு நம்மளை அமுச்சு விட்ருக்காங்க. சரி, போன உடனே உள்ளேயும் ஒரு பிக்கு பிடிச்சிக்கிட்டு விளையாடணுங்க. ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆச்சும் விளையாட்ருப்போம். விளையாட்டு சரி, சாப்பாடுக்கு டைம் ஆகிடுச்சி, வந்து சாப்பிட்டுட்டு இன்னொரு வாட்டி விளையாட கிளம்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு உடனே நம்ம இந்த இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினுக்கு போயிட்டோம். ட்ரெயினில் போனோடனே நம்ம எல்லாம் ஒரே லைன் தானே, 12 பேர் ஒரே இதில் உக்காந்துடுறது தான். போனோடனே சரி நெக்ஸ்ட்டு இதுகளில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை கேம் மட்டும்தாங்க நாங்கள் எடுத்திருப்பேன். மற்றது அந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் நான் விளையாடினேன், ஆனால் அதெல்லாம் எடுத்தது கிடையாது. இதுதான் விளையாடணுன்னு இருந்தேன், விளையாடினேங்க. ஷார்ட்ஸும் போடுவேன் இது வீடியோ. சரி, எல்லாம் ஜாலியாக விளையாட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. போக்குள்ளேயும் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் தான் உள்ளே போனோமா, அந்த வரக்குள்ளேயும் கடைசியாக லாஸ்ட்டு நாங்கள் தான் வெளியவே வந்தோம். அப்போ வரைக்கும் அங்கே விடவே இல்லை நம்ம அந்த இடம். சரின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் டீ குடிச்சிட்டு போனோடனே நைட் ஆகிடுச்சு. அப்படியே சாப்பாடெல்லாம் இருந்துச்சு. சரி, சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி காலிப்பேட்டையில் நிறுத்தி அங்கே உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.